இந்த நாளிலே நாம் கர்த்தருடைய வார்த்தையை கேட்கும்படியாக அந்த சமூகத்திலே கூடியிருக்கிறோம். சங்கீதங்களின் புஸ்தகம் 125 அதிகாரம் 5 வசனத்தை வாசிக்கலாம். தங்கள் கோணலான வழிகளுக்கு சாய்கிறவர்களை கர்த்தர் அக்கிரமக்காரனோடு போக பண்ணுவார், இஸ்ரவேலுக்கும் சமாதானம் உண்டு. கோணலான வழிகளிலே நடக்கிறவர்களுக்கு வேதம் சொல்லுகிறது, அவர்களுக்கு அக்கிரமக்காரனோடு தேவன் பங்கை நியமிக்கிறார். தங்கள் கோணலான வழிகளுக்கு சாய்கிறவர்களை கர்த்தர் அக்கிரமக்காரரோடு போக பண்ணுவார். அப்போ ஆண்டவருடைய பிள்ளைகளை குறித்து இங்கே வேதம் சொல்லுகிறது, நாம் கோணலான வழிகளிலே நடக்காதபடி நேர்மையான வழியிலே நடக்க வேண்டும். கோணலுக்கு ஆப்போசிட் எதிர்ச்சொல் என்ன? நேர்மை. கோணலான வழிகளிலே நாம் நடக்கும் பொழுது தேவன் நமக்கு நன்மை செய்ய முடியாது. கோணலான வழிகளிலே நாம் நடக்கும் பொழுது நமக்கு பரலோக ராஜ்யத்திலே இடம் இருக்காது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொன்னார், நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன், என்னை அல்லாமல் ஒருவனும் பிதாவினிடத்தில் வரான். இன்றைக்கு அநேக மனிதர்களை நாம் பார்க்கிறோம், கோணலான வழிகளிலே நடக்கிறவர்கள். அநேக தேவனுடைய பிள்ளைகளை நாம் பார்க்கிறோம், கோணலான வழிகள். எப்படி வேண்டுமானாலும் நாம் சம்பாதிக்க வேண்டும், அது ஒரு கோணலான வழி. எப்படி வேண்டாம் பொய் சொல்லி கூட நம்ம என்ன பண்ணணும்? சம்பாதிக்கணும். அதுக்கு ஒரு பழமொழி சொல்லுவாங்க, மனிதர்கள், உலக மனிதர்கள், உண்மையாக பேசினா உனக்கு என்ன கிடைக்காது? சாப்பாடு கூட கிடைக்காது. ஒரு வேலைன்னா பொய் சொல்லி தான் ஆகணும். ஒரு தொழில்னா என்ன ஆகணும்? பொய் சொல்லி தான் ஆகணும். நீ நேர்மையாக நடந்தால் உனக்கு போகும்பொழுது யாரும் என்ன கொடுக்க போகிறதில்ல? கிரீடம் கொடுக்க போகிறதில்ல அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு வேலை காரியம் என்று போகும் பொழுதோ, ஒரு தொழில் வியாபாரம் என்று போகும் பொழுதோ, இன்றைக்கு அங்கே கோணலான வழியிலே நடந்தால்தான் என்ன கிடைக்கிறது? அவங்களுக்கு ஆசீர்வாதம் கிடைக்கிறது. பணம் சம்பாதிக்க இன்றைக்கு அநேக யுக்திகளை மனிதர்கள் தெரிந்து கொள்ளுகிறார்கள். கோணலான வழியில போனால் தான் என்ன பண்ண முடியும்? சம்பாதிக்க முடியும். இன்னைக்கு எல்லா துறைகளிலும் லஞ்சம், லாவண்யம் என்ன ஆகிக்கொண்டிருக்கிறது? தலை விரித்து ஆடிக்கொண்டிருக்கிறது. எல்லா இடங்களிலும். ஒரு காரியம் நமக்கு முடிய வேண்டும் என்றால் அந்த காரியத்துக்கு நாம் லஞ்சம் கொடுத்தால்தான் அந்த காரியம் என்னாக நமக்கு அது வாய்க்கும். அப்படிப்பட்ட ஒரு காரியங்கள், அப்படிப்பட்ட சூழ்நிலைகள் இன்றைக்கு தேசத்திலே நடந்து கொண்டிருக்கிறது. ஆண்டவராகிய இயேசு சொன்னார், அநியாயம் செய்கிறவன் நீதி செய்கிறவன் இன்னும் நீதி செய். ஆண்டவருடைய பிள்ளைகளை பார்த்தாங்க சொல்றாரு, அவன் அநியாயம் செய்யறான்னா அவன் இன்னும் அநியாயம் செஞ்சுட்டு போட்டோம், ஆனா நீ நீதி செய்ய விரும்புகிறாயா? இன்னும் நீதி செய்ய ஆரம்பி. நான் வரும் பொழுது நீ செய்கிற நீதிக்கு உண்டான ஒரு கிரியைகளை, பலனை நான் கொண்டு வருவேன். தங்கள் கோணலான வழிகளை சாய்கிறவர்கள் கர்த்தர் அக்கிரமக்காரரோடு அவர்களை போக பண்ணுகிறார். இன்றைக்கு நாம சத்தியத்தை அறிந்த ஜனங்கள், இயேசுவை அறிந்த ஜனங்கள், உண்மையான கடவுளை அறிந்த ஜனங்கள், ஆண்டவருடைய வார்த்தை இன்னைக்கு என்ன சொல்லுது? நாம இப்படிதான் நடக்கணும், நாம இப்படிதான் வாழணும், நாம இப்படிதான் என்ன பண்ணணும், இருக்கணும் அப்படின்னு சொல்லி வேதம் சொல்லுகிறது. அதற்காக தான் நம்ம திருச்சபைக்குள்ளவே என்ன பண்ணிருக்கிறோம்? வந்திருக்கிறோம். நாம் எப்படி வேண்டுமானாலும் வாழலாம், கோணலான வழியில வாழலாம், கோணலான பாதையில போலாம் அப்படின்னா நம்ம திருச்சபைக்குள்ள வர வேண்டிய அவசியம் நமக்கு கிடையாது. சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். அப்போ கோணலான வழிகளிலே ஆண்டவருடைய பிள்ளைகள் வாழ்வதை ஆண்டவர் ஒரு நாளும் என்ன செய்ய மாட்டாரு? விரும்ப மாட்டாரு. இன்றைக்கு கர்த்தருடைய வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு தேவ ஜனங்களே, நீங்க சொல்றீங்க உண்மைதான், நாங்க நேர்மையா நடக்கிறோம், ஆனா எங்களுக்கு அந்த நேர்மைக்கு உண்டான ஆசீர்வாதம் எங்களுக்கு கிடைக்கல. நாங்க உண்மையா நடக்கிறோம், ஆனா எங்களுக்கு அந்த உண்மைக்கு தக்க ஒரு நீதி எங்களுக்கு கிடைக்கலன்னு சொல்லிட்டு நீங்க சொல்லலாம். நிச்சயமா ஆண்டவர்
நீதி செய்கிற தெய்வன். நிச்சயம் உங்களுக்கு நீதி கிடைக்கும். ஒருவேளை உங்களுக்கு விரோதமாக பல மனிதர்கள் எழும்பி அவர்கள் கோணலான வழிகளிலே பல காரியங்களை உங்களுக்கு விரோதமாக செய்து இன்றைக்கு நீங்கள் அந்த காரியங்களிலே பாதிக்கப்பட்டிருப்பீர்கள் என்றால் நிச்சயமா நான் எல்லாருக்கும் சொல்றேன், கர்த்தருடைய வார்த்தையின்படி அவர் நீதி செய்கிற தெய்வன். அவர் நீதியிலே பிரியப்படுகிற தெய்வன். அநியாயத்தை அவர் விரும்புகிறவர் அல்ல, அவர் நீதியை விரும்புகிற தேவன். கோணலான வழிகளை அவர் ஒரு நாளும் ஆண்டவர் என்ன பண்ண மாட்டாரு, விரும்பவே மாட்டார். கோணலான வழியில வாழ்ந்த ஆண்டவர் நம்மளை விரும்புவாரா? நம்மளை விரும்ப மாட்டாரு. அப்படி கோணலான வழியில வாழ்னானா இப்படிப்பட்ட வார்த்தைகள் எல்லாம் வேதத்துல என்ன இருக்காது, இடம் பெற்று இருக்காது. இன்னைக்கு நம்ம பார்க்கணும், மனிதர்கள் கோணலான வழியில என்ன பண்றாங்க, வாழ்றாங்க, நல்லா ஜெபம் பண்ணுவாங்க, எல்லாம் பண்ணுவாங்க. நான் போன வாரம் தான் சொன்னேன், எலெக்ஷனுக்கு வந்துட்டா ஓட்டுக்கு பணம் வாங்குவாங்க. ஆனா எலெக்ஷனுக்கு என்ன பண்ணுவாங்க, ஜெபம் பண்ணுவாங்க. அவங்க தான் போய் முன்னாடி நிற்பாங்க, எங்க வீட்டுல 4 ஓட்டு காசு கொடுங்க. உன் நியாயம் எங்க போகிறது? அப்ப நீ என்னதான் ஜெபித்தாலும், நீ என்னதான் பண்ணாலும், நீ எந்த வழியில போற, கோணலான வழியில தான் போற. அப்போ ஒரு தேவனுடைய பிள்ளை, வேதம் சொல்லுகிறது 4ஆம் வசனத்துல, சங்கீதம் 125:4, கர்த்தாவே நல்லவர்களுக்கும் இருதயத்தில் செம்மையானவர்களுக்கும் நன்மை செய்யும். யாருக்கு அவர் நன்மை செய்வாரா? நல்லவர்களுக்கும் இருதயத்துல செம்மையான காரியம் நமக்கு இருக்குன்னா நமக்கு நன்மை செய்வார். நாம கோணலான வழியில நடக்கலாம், நம்ம இருதயம் நல்ல நேரா இல்லாதபடி, நம்முடைய இருதயம் செம்மையா இல்லாதபடிக்கு கோணலான வழியிலே நம்முடைய இருதயம் சாயும் என்றால் தெய்வம் நமக்கு நிச்சயமா என்ன செய்ய முடியாது, நமக்கு நன்மை செய்ய முடியாது. வேதம் சொல்லுகிறது, தேவனின் நல்லவரும் நீ எப்படிப்பட்டவர், நன்மை செய்கிறவராயிருக்கிறீர். இன்றைக்கு நீங்க நேர்மையா நடக்கும் பொழுது கர்த்தர் அதற்கேற்ற பலனை உங்களுக்கு கொடுப்பார். நீங்கள் நேர்மையாய் நடக்கும் பொழுது கர்த்தர் உங்களுக்காக என்ன செய்வாரு, நீதி செய்வாரு. அவங்க அநியாயமா செய்யறாங்க, அவங்க அநியாயம் செய்யறாங்க, கோணலான வழியில நடக்கிறாங்க, அவங்க நல்லாதான் இருக்கிறாங்க, அவங்க ஆசீர்வாதமா இருக்கிறாங்க, அவங்க மேலும் மேலும் உயர்ந்து கொண்டுதான் இருக்கிறாங்கன்னு சொல்லலாம். நீ வேதம் சொல்லுகிறது, கைப்பாராய் சேர்த்தவன் விருத்தி அடைவான். திடீர்னு வருகிற ஆசீர்வாதம் முடிவில் என்ன பெறாது, அங்கீகாரம் பெறாது. கர்த்தருடைய பிள்ளையே, நீ நேர்மையான பாதையில நடக்கணும்னு ஆண்டவர் விரும்புகிறார். நேர்மையுள்ள தேவன் அவர். அநியாயத்திலே அவர் சந்தோஷப்படுகிற தேவன் அல்ல. வேதம் சொல்லுகிறது, நீதியிலே உமது முகத்தை தரிசிப்பேன். அவர் முகத்தை எப்படி பார்க்க முடியுமா? நீதி செய்தாதான் ஒரு முகத்தை என்ன பண்ண முடியும், பார்க்க முடியும். இருதயத்தில் சுத்தம் உள்ளவர்கள் தேவனை தரிசிப்பார்கள். அப்போ நீதியில தான் அவர் முகத்தை பார்க்க முடியும். அநியாயம் செஞ்சுட்டு அவர் முகத்தை பார்க்க முடியாது. அநியாயம் செஞ்சுட்டு அவர் சமூகத்துல நீ என்ன பண்ண முடியாது, போக முடியாது. அப்போ நீதி செய்கிற தேவன் அவர், அவர் அநியாயம் செய்கிற தேவன் அல்ல. வாசிக்கலாம், நீதிமொழிகள் 28ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். இரு வழிகளில் நடக்கிற திரியாவரக்காரன் ஐஸ்வர்யவனாய் இருந்தாலும் நேர்மையாய் நடக்கிற தரித்திரன் அவனிலும் வாசி. இரு வழியில, கோணலான வழியில நடக்கிற அவன் பணக்காரனா இருந்தாலும் அவனுக்கு முடிவில் ஒரு பிரயோஜனமும் இல்லை. நீ தரித்தனா இருந்தாலும் நேர்மையாய் நடந்து பாரு, கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பாரு, கர்த்தர் உன்னை உயர்த்துவார். கொஞ்சத்துல உண்மையா இருக்கிறவனை நான் அநேகத்துல அதிகாரியாக வைப்பேன். கொஞ்சத்துல உண்மையாயிரு, உன் வாழ்க்கையில உண்மையாயிரு, தேவனுக்கு முன்பாக உண்மையாயிரு, நீ செய்யற வேலையில உண்மையாயிரு, உன் குடும்பத்துல உண்மையாயிரு, சபையில உண்மையாயிரு, தசமபாக காணிக்கையில உண்மையாயிரு, எல்லாத்துலயும் நீ உண்மையாயிருந்து பாரு, கர்த்தர் கொஞ்சம் வருமானத்துல கூட கர்த்தர் உன்னை உயர்த்தி ஆசீர்வதிப்பாரு. வாசிக்கலாம், பிரசங்கின் புஸ்தகம், ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 57ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை வாசிக்கலாம். ஏசாயா, நேர்மையாய் நடந்தவர்கள்
சமாதானத்திற்குள் பிரவேசித்து தங்கள் படுக்கைகளில் இளைப்பாறுகிறார்கள். இங்க வேதம் சொல்லுது, நேர்மையா நடந்தாதான் உனக்கு அங்க பரலோகத்துல ஆத்துமாவுக்கு இடம் இருக்குது. நேர்மையா நடந்தவர்கள் சமாதானத்திற்குள். ஆமா, நீ நேர்மையா நடந்தாதான் நம்முடைய ஆத்துமா அந்த இளைப்பாறுதலில் இருக்கும். நேர்மையாய் நடந்தவர்கள் சமாதானத்திற்குள் பிரவேசித்து தங்கள் படுக்கைகளில் இளைப்பாறிக் கொண்டிருக்கிறார்கள். நேர்மையாய் நடந்த மனிதர்கள் மரித்த பொழுது அவர்கள் ஆத்துமா பரலோகத்தில் இளைப்பாறிக் கொண்டிருக்கிறது. அவர்கள் சரீரம் இங்கே பூமியில் இளைப்பாறிக் கொண்டிருக்கிறது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வரும் பொழுது முதலாவது அவர்கள் உயிரோடு எழுப்புவார்கள். யாருங்க? நேர்மையாய் நடக்கிறவங்க. கோணலான வழிகளில் நடக்கிறவங்களுக்கு அங்கே என்ன இல்லை? இடம் கிடையாது. நிறைய மனிதர்களை பார்க்குறோம், ஒரு வேலை செஞ்சாலே அந்த வேலையில் ஒரு கமிஷன் இருக்குதா அப்படின்னு பார்க்குறாங்க. நிறைய ஆண்டவர் பிள்ளைங்க அப்படிதான் வாழ்றாங்க. உண்மையாக வாழ்ந்த கொஞ்சம் வருமானம் வந்தால் கூட எனக்கு போதும்னு சொல்லிட்டு நினைக்கிறவங்க குறைவானவர்களே. நல்லா நம்ம மனதில் வச்சுக்கணும். நேர்மையாய் நடந்தால் தான் நமக்கு பரலோக ராட்சியம் உண்டு. கோணலான வழிகளை சாகிறவர்களை வேதம் சொல்லுகிறது, கர்த்தர் அக்கிரமக்காரரோடு போக பண்ணுகிறார். இன்றைக்கு நாம் நேர்மையாய் நடக்கும்படியாக நாம் ஒப்பு கொடுப்போம். ஒருவேளை கோணலான பாதைகளில் இன்றைக்கு நாம் நடந்து கொண்டிருந்தால் அந்த கோணலான பாதைகளிலிருந்து நாம் மனம் திரும்பி, வேதம் சொல்லுகிறது, நல்ல வழி எது என்று கேட்டு அதிகை நடவுங்கள். எது நல்ல வழி? இயேசு கிறிஸ்துவின் வார்த்தை தான் உனக்கு நல்ல வழி. அததான் இயேசு சொன்னார், நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன். என்னை எண்ணாமல் ஒருவனும் பரலோகத்திலே வரமாட்டான், பிதாவினிடத்தில் வரமாட்டான். நாம் கோணலான வழிகளை விட்டு மனம் திரும்பி நல்ல பாதையிலே நடக்கும் பொழுது கர்த்தர் நம்மோடு கூட இருந்து நம்மை ஆசீர்வதித்து வழிநடத்துவார். நாம் மேலும் இருக்கலாம். கர்த்தரை ஆசீர்வதிப்பாராக.